பேசிக் பாயிண்ட்ஸை குறைச்சிட்டே இருக்கிறாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி மறுபடியும் ஒரு மீட்டிங் இருக்குது. இந்த இடத்துலையும் இன்னும் குறைக்கப்படும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பாண்டு, ஈக்விட்டிஸு, ட்ரெஷரிஸ் ஈல்டு இது எல்லாமே குறையுது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் போது அதில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க? கோல்டில். ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த கோல்டு வேகமாக இந்த கடந்த ஒரு வருடத்தில் எப்போதுமே கிராஜுவலாக ஏறும். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஜெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மிக முக்கியமான இந்த ரீசன். அடுத்ததாக மக்கள்கிட்டயே என்ன இருக்குது? திருமண சீசன்லாம் ஆரம்பிக்க போகுது. சரி, அப்போ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கித்தானே ஆக வேண்டிய கட்டாயம். அவங்கெல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பழைய நகைகளை வந்து விற்கலாம், விற்றுட்டு புது நகைக்கு போகலாம்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த இடத்துல அதிகமாவாங்க. ஸோ ரீட்டெயிலுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக தங்கம் ஏறுவதற்கான ஒரு காரணம். அது மட்டும் கிடையாது, உலக லெவலில் நடந்துட்டுருக்க போர். இங்கே நிறைய போர் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வார் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கும்போதும் ஷேர் மார்க்கெட் மீதான மதிப்பு குறைந்து கோல்டு, சில்வர் இந்த இதில் ஹெவன் மெட்டலில் வந்து ப்ரீசியஸ் மெட்டலில் அதிகமாகும். இந்த ஷேர் மார்க்கெட்டும் இங்கே கோல்டு மார்க்கெட்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒருத்தங்க ஏறினா ஒருத்தங்க இறங்குவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதன் காரணமாக இப்போது கோல்டுடைய ரேட் வந்து இன்னும் அதிகமாகத்தான் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு.